இப்படி போட்டு 2 அடி அடிக்கணும். போட்டு டம்மால் டம்மால் அடிக்கணும். அடிச்சதுக்கப்புறம் மாவு வந்து ரெடி. மேன்வி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமையில் செய்த பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆலு எக்கு போட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறோம். கூட வந்து சைடிஷ்க்கு வந்து மின்ட் சட்னி நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் வந்து மின்ட் சட்னிலேருந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும், எங்களுடைய எஃபெக்டும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ரைட் நவ் ஸ்டே டியூன். இனிமேல் வீடியோ பார்க்கலாம். கம் ஆன். மின்ட் சட்னிக்கு வந்து தேவையான ஐட்டங்கள்: இப்போ நம்ம வந்து மின்ட் சட்னிக்காக புதினா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதை நம்ம போட்டு இப்போ அரைக்க போகிறோம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு திணிச்சு அரைச்சி எடுத்து வச்சிக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் லைட்டாக அதில் நம்ம தேவைக்கான அளவு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு சொர்ன்னு ஒரு அடி அடித்து அதை நாக் அவுட் பண்ண போகிறோம். மிக்சி நாக் அவுட் ஆகிடுச்சு போல். இந்த வேலை செய்யலைன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், லெமனை வந்து லைட்டாக அதில் வந்து புழிஞ்சு விட்டுட்டு இன்னொருக்கு அரைச்சி எடுத்துட்டா மின்ட் சட்னி ரெடி. ஓகே, ஸோ லெமனை வந்து புழிஞ்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே, வாவ், செம்மையாக இருக்கு. எங்கள் அம்மா கை பக்குவமே பக்குவம் தான் போங்க. ஓகே, ஸோ இப்போ மின்ட் சட்னி ரெடி. ஓகே, இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓமம் போட போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து சால்ட் போட போகிறோம். பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை நல்லா அப்படி பிணைஞ்சு விட்டுக்கிட்டு, ஓகே, கொஞ்சோண்டு நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்றணும். மாவை இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா இப்படி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா மாவு பாருங்கள் இந்த பதம் வரணும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இப்படி போட்டு 2 அடி அடிக்கணும். போட்டு டம்மால் டம்மால் அடிக்கணும். அடிச்சதுக்கப்புறம் அடிச்சுட்டு ஏதோ இப்படி டம்மால் டமால் 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 அப்படின்னு உருட்டிக்கிட்டு, ஓகே, சரி, பால் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தூக்கி போட்டு அப்படியே 3 தடவை அப்படி பிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கோதுமை ரொட்டிக்கு மாவு பிணைஞ்சாச்சு. நம்ம இந்த மாதிரி மாவை வந்து உருட்டி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கோதுமை பரோட்டா வந்து காட்ட போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து பரோட்டாவுக்கு வந்து தயாராகிடுச்சு. ஸோ மாவை உருட்டி பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், கோதுமை பரோட்டா இன்றைக்கி நான் சாப்பிட்றது. இந்த கோதுமை பரோட்டா கூட மின்ட் சட்னி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வந்து வெங்காயம் வெட்டுறாங்க. மின்ட் சட்னி ப்ளஸ்
மட்டன் சூப்பராக இருக்கும். மட்டன் கிரேவி வித் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு இது அம்மா பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உருளைக்கிழங்குல வந்து முட்டை போட்டு பொரிச்சு எடுத்திருக்காங்க. இது வந்து பரோட்டாக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்கள் வந்து கமெண்ட்டில் இந்த ரெசிபி மட்டும் தனியாக வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் வந்து தனியாக போட சொல்கிறேன். இல்லைங்களா? இப்போது நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். ஆனியன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கிழங்கு, முட்டை போட்டு பிஸ்மில்லா சாப்பிட்டு பார்க்குறேன். பிஸ்மில்லா வேற லெவல். கிழங்கு, மின்ட்டு சட்னி, ரெண்டாவது வந்து ஆனியனு, எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மட்டனோட வாவ் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தானே. ஸோ கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் என்னோடய எஃபர்ட் உங்கள் எல்லாருக்கும் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த மேன் வியூ. தேங்க்யூ அண்ட் டாட்டா அண்ட் பாய்.